வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இதில் ஒரு மாடல் கொஷினை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு கொஷின். அடிக்கடி யூபிஎஸ்சி இன்டர்வியூ போர்டில் சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும். சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்றது ஹைப்பாத்தட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷனை உங்கள் முன்னாடி வச்சுருவாங்க. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நடந்துப்பீங்க, எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க, டிசிஷன் எடுப்பீங்க, இதுதான் கேள்வியாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு சாதாரண சிட்டிசனாக நீங்கள் இருந்தீங்கனாலே ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, அந்த நேரத்தில் ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் முடிவெடுப்பீங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய ஆக்ஷன் எடுக்கும், இந்த மாதிரி வந்து இந்த சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். சரி, இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ குரூப் ஆஃப் மென் ஆர் டீசிங் எ கேர்ள் இன் த ஸ்ட்ரீட் who is wearing skimpy clothes. What would you do in this situation? அதாவது கேள்வி என்னன்னா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு குரூப் ஆஃப் மென் ஆண்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிம்பியாக கிளாத்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்கிம்பி கிளாத்ஸ்னால் அந்த மாடர்ன் கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்காது, அதான் கொஞ்சம் அரை ஆடைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆடையை போட்டிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வச்சதுலாம் பெண்கள் முன்னாடியும் வைப்பாங்க, ஆண்கள் முன்னாடியும் வைப்பாங்க, மேல் கேண்டிடேட் முன்னாடியும் வைப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட் முன்னாடியும் வைப்பாங்க. இது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அந்த கிண்டல் பண்ணுறவங்கள வார்ன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியே வராதம்மா, இது நம்ம கல்ச்சருக்கு எதிரானது, ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு வா, இந்த மாதிரி நம்ம போட்டு வந்தாலே நமக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை அனுப்புவேன் மேடம், அனுப்புவேன் சார், இன்டர்வியூ போர்டில் பேசுவாங்க. இது சரியான விடையான்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக போக நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு அதிகாரத்தையே ஒரு பெண்கிட்ட கொடுத்துட்டா அது சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை வந்து பெண்கள் தான் நல்லா உணர்வாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவை. அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களே ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்களுக்கு ஜென்ரலாக நல்லது செய்வாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துப்பாங்க. இப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். அப்போ ஒரு பெண் அதிகாரின்றவங்க இன்னுமே பெண்களுக்கு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவாங்கன்றதுக்காக இந்த பெண்கள் அவங்கெல்லாம் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொஞ்சம் ஜெண்டர் சென்சிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்களே பெண்ணாக இருந்து, இல்லை கல்ச்சரில் பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஆணுபத்து தான் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ஒரு மெசேஜ் போய்டும்னா ராங்கான ஒரு மெசேஜ் போயிடும். ஜென்ரலாக நம்ம சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி, ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம். அதே போல் இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, வன்கொடுமை, உதாரணத்துக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப், இதெல்லாம் கூட நம்ம சமூகத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே பெண்கள்னு போட்டுருவாங்க. அந்த பிளேம் பழியை பெண்கள் மேலே போட்டுருவாங்க. பெண்கள் சரியில்லை, கல்ச்சர் படி ட்ரெஸ் பண்ணுறதில்ல, வெளியே சுற்றுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்களுக்கு எதிராக அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பெண்கள் மேலேயே பிளேம் போடுவாங்க. அதுதான் அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட், ஆணாதிக்க சமூகம். நிறைய பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்கும். அதாவது பெண்களுக்குள்ளேயே அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் மதர் இருக்காங்கன்னா அந்த ஆணாதிக்கத்தை அவங்களுடைய டாட்டர்ஸ் மேலே செலுத்துவாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், நீ மேரேஜ் பண்ணால் உன்னோட புருஷனுக்கு நீ வேலை செய்யணும், அடிமையாக தான் இருக்கணும், நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பெண்களுக்குள்ளேயே அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். அப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இது இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் யூபிஎஸ்சி போர்டுக்கு இருக்கும். அப்போ நீங்களே போய் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டிங்கன்னா தப்பாகிடும். அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் வரும்போது கல்ச்சர்னு சொல்லி மாட்டிப்பாங்க. இந்தியன் கல்ச்சர் மேடம், இந்தியன் கல்ச்சரில் அந்த காலத்துலேருந்தே நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், நம்ம கல்ச்சர் தான் நம்ம பெண்கள் மதிக்கணும்னு சொல்லி இவங்களே மாட்டிப்பாங்க. எல்லா கல்ச்சர்லேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நம்ம கல்ச்சர்லேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸும் நிறையா இருக்குது. அந்த காலத்துலேருந்தே பெண் ஒடுக்குமுறை, அடக்குமுறையெல்லாம் நம்ம கல்ச்சரில் இருந்துருக்கு. சதி சிஸ்டம் இருந்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதாசி சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அப்போது இதெல்லாம் நெகட்டிவ்ஸும் ஹெவியாக இருக்குது. அப்போ நம்ம கல்ச்சர் தான் பெஸ்ட்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த காலத்தில் இருக்க மாதிரி இப்போ இருக்க பெண்களும் இருக்கணும்னு சொல்கிறது வந்து சரியான முறையே கிடையாது. இப்படி போய் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை அதிகாரியாக போடணுமான்னு யோசிப்பாங்க, மார்க் உங்களுக்கு வராது. அப்போ இதில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இதே கேள்வியை ஒரு மேல் கேண்டிடேட் மாதிரி வைக்கிறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இதே கேள்வி வருதுன்னா இதில் நிறைய ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் சார் அந்த கிண்டல் பண்ணுறவங்க நான் வந்து மிரட்டுவேன், முடிச்சா கொஞ்சம் அடிக்க கூட ட்ரை பண்ணுவேன், அதே நேரத்தில் இந்த பெண்ணை கூப்பிட்டு ஒரு சிஸ்டர் மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி இதே தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, இது வந்து இந்தியன் கல்ச்சருக்கு எதிரானதுன்னு நான் அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை அனுப்புவேன் சார்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பான ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு கொடுத்த ஆன்சருக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை.
அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ப்ரெஜுடிஸோட நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கும் அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உங்கள் வாயாலேயே வந்து வர வச்சுருவாங்க ஆன்சரை. ஜென்ரலாக உங்ககிட்ட டேரெக்டாக கேட்குறாங்கன்னு வைங்க, பெண்களுக்காக நீங்கள் உழைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் உழைப்போன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஆள் மனசில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உழைப்பாங்களா இல்லையான்றது யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறது மூலமாக அவங்க வாயிலிருந்து அந்த பதிலை வர வச்சுருவாங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா கேள்வி இப்படி கூட வரும். அப்போ என்னப்பா பேசுகிற, அப்போ வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸு சரியாக போடலை, ட்ரெஸ்ஸு வந்து ஸ்கிம்பியாக போட்டால் ஆண்கள் இப்படி தான் நடந்துப்பாங்க, நீங்களே ஒரு ஆண் தானே இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை சார் ஒரு சில பேர் சார் எல்லாரும் அப்படி கிடையாது சார், ஆண்கள் நல்லவங்களும் இருக்காங்க, இப்படி வந்து சமாளிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ மறுபடியும் மாட்டிப்பீங்க. என்ன கேட்பாங்க, என்ன தம்பி இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மாடர்னாக போடுறவங்க மட்டும்தான் நடக்குதா? 2 வயசு குழந்தை இவங்களுக்கெல்லாம் கூட தான் இந்த வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது இந்தியாவில். 80 இயர்ஸ் உமன் மேலே கூட தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அப்போ இதுக்கு வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் காரணமா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து செய்யப்படுறாங்க, நிறைய பேர் ரேப் பண்ணப்படுறாங்க. என்ன தம்பி நீ பேசுகிற, இந்த உடை தான் காரணம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது. பெண்களை நீங்கள் உண்மையிலே மதிக்கிறவராக இருந்தால், ஆணாதிக்க அந்த சிந்தனை இல்லாதவராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பதில் வந்துடும். அதுக்கான பெர்சனாலிட்டிக்கு நீங்கள் இப்போலேருந்தே டெவலப் பண்ணணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கிறது ஆரம்பிக்கும் போதே டெவலப் பண்ணிடணும். நம்ம வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, சினிமா ஹீரோ சொல்கிறதுலாம் மைண்டில் எடுத்துக்கூடாது. உங்களுடைய சிந்தனையை பார்த்தீங்கன்னா முற்போக்காக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும். மாடர்னா வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷன் கிடையாது. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, சென்ட் அடிக்கிறதுலாம் மாடர்ன் கிடையாது. உங்கள் சிந்தனை பார்த்தீங்கன்னா முற்போக்கானதாக இருக்கணும், அது பேர் தான் மாடர்ன். அப்போ அந்த மாடர்ன் திங்கிங்கில் வந்துடும். அப்போ இந்த சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஷனுக்கு சரியான ஒரு ஆன்சராக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அழகாக சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷனில் நான் இருந்தேன் அப்படின்னா உடனடியாக அந்த கிண்டல் பண்ணுறவங்கள வார்ன் பண்ணுவேன், முடிஞ்சால் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி தருவேன், அந்த பெண்ணை பத்திரமா வீட்டுக்கு அனுப்புவேன். மறுபடியும் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி யாரும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு, கிரைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சமூகத்தில் என்ன மாதிரி ஆட்கள் முடிஞ்சதை பண்ணுவோம். சிவில் சொசைட்டி நாங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணுவோம், முடிஞ்சால் போலீஸோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பு அளிப்போம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா அற்புதமாக மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேற்கொண்டு கேள்வி கேட்டாலும் பெட்டராக ஆன்சர் பண்ணுங்கள். அப்போது எல்லா லேடிஸ்க்கும் நம்ம வந்து சேஃப்டி அளிக்க முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அளிக்க முடியாதான் சார், ஆனால் முடிஞ்சிருக்கு அளிக்க ட்ரை பண்ணணும், இது சமூகத்தோட டியூட்டி, அரசோட டியூட்டின்னு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களை நல்லா மதிப்பாங்க, மார்க் பிரமாதமாக வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.